ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நமக்கு விநாயகருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு அவல் வச்சு தான் இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம். விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு பேனில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். அதில் ஒரு 1 கப்புக்கு நான் துருவின தேங்காய் எடுத்துக்கிறேன். தேங்காய் உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகணும் எதுவும் அவசியம் இல்லை. அந்த தேங்காயில் இருக்க ஈரப்பதம் போய் லைட்டாக உங்களுக்கு அது காயிற மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் இதுக்கு தேவையான அளவு நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட நாட்டு சக்கரை இல்லைன்னா வெல்லம் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 1/4 கப் போல் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். இப்போ உங்களுக்கு சக்கரை லைட்டாக மெல்ட் ஆகி வரும். அந்த ஸ்டேஜில் நான் ஆல்ரெடி ஊற வச்சுருந்த அவல் ஒரு 1 கப் சேர்த்துக்கிறேன். நான் ஏற்கனவே ஒரு 2 முறை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற வச்சுருந்தேன். ஒரு 10 மினிட்ஸ் தான் ஊறியிருக்கும். இப்போ அந்த அவலையும் மிக்ஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு அந்த சர்க்கரை மெல்ட் ஆகி நல்லாவே அவல் உங்களுக்கு வெந்து வந்துடும். இந்த ஸ்டேஜில் ஒரு 1 டீஸ்பூனுக்கு எள்ளு சேர்த்துக்கிறேன். இப்போ அதையும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் இந்த பூர்ணத்துக்கு ஒரு நல்ல பைண்டிங் கொடுக்கறதுக்காக ஒரு 1 டேபிள் ஸ்பூனுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். நம்ம கடலை மாவு சேர்க்கறதுனால நல்லா நம்ம உருண்டையாக பிடிக்க வரும். நான் ஒரு பைண்டிங்காக தான் சேர்த்துக்கிறேன். இதுக்கு நீங்கள் கடலை மாவுக்கு பதிலாக நீங்கள் அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம், உங்களோட விருப்பம்தான். நான் இன்றைக்கி கடலை மாவு சேர்த்துருக்கேன். இப்போ கடலை மாவு சேர்க்கும்போது மாவெல்லாம் உங்களுக்கு ஒன்று திரண்டு நல்லாவே வரும். நல்லா கையில் பிடிக்கிற பக்குவம் வரும். அதுக்காக தான் நான் சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மாவு நல்லா பிடிக்கிற பக்குவத்தில் இருக்குது. இந்த ஸ்டேஜில் நான் தட்டி வச்சுருக்க ஏலக்காய் கொஞ்சம் இருக்குது, அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ இது ஒரு ஓரமாக ஆற வச்சுட்டு நம்ம உருண்டையாக பிடிச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் அவலில் இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க. நமக்கு ரொம்பவும் நல்லாவும் இருக்கும். விநாயகர் சதுர்த்திக்கு ஒரு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியாகவும் இருக்கும். இப்போது நான் இன்றைக்கி ஒரு 1 கப்புக்கு நல்லாவே அரைச்ச மாவு சேர்த்துருக்கேன். இட்லி மாவு கொஞ்சம் கூட புளிக்காத மாவு தான். இப்போது எனக்கு மாவு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறதுனால இதில் ஒரு 1 டேபிள் ஸ்பூனுக்கு மைதா மாவு சேர்த்துருக்கேன். கலருக்காக நான் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். ஒரு டீஸ்பூனுக்கு எள்ளு சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூள் ஆப்ஷனல் தான், நான் கலருக்காக தான் சேர்த்துருக்கேன். இப்போது இந்த மாவை பூர்ணத்தை நல்லா உருண்டையாக உருட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போது இதை இந்த மாவில் நம்ம டிப் பண்ணிவிட்டு நம்ம பணியாரமாக தான் இன்றைக்கி செஞ்சு எடுக்க போகிறோம். உங்களுக்கு பணியாரமாக வேண்டாம்னு நினச்சிங்கன்னா எண்ணெயில் கூட போட்டு பொரித்து நீங்கள் எடுக்கலாம். நீங்கள் ஃப்ரெஷ்ஷான மாவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா புளிப்பு இருக்காது. உங்களுக்கு புளிச்ச மாவாக வேணும்னாக்கா நீங்கள் நாள் அரைச்ச மாவு கூட எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷான மாவு தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி மாவில் நல்லா டிப் பண்ணிவிட்டு நம்ம பணியாரக்கல்லில் போட்டு எடுக்கலாம். என்னோடய சேனலில் விநாயகர் சதுர்த்திக்கு ஏற்கனவே நான் கொழுக்கட்டை ரெசிபி நிறையாவே போட்டிருக்கேன். நீங்கள் அது வேணாலும் பார்த்துக்கோங்க. நான் மேலே ஐ பட்டனில் வேணாலும் தர்றேன். இப்போ நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன் மாவை. இப்போ நான் அந்த பணியாரக்கல்லில் போட போகிறேன். எண்ணெயெல்லாம் நல்லா சூடாக இருக்குது. நீங்கள் பணியாரம் சுடும் பொழுது எப்போதுமே எண்ணெய் கொஞ்சம் நிறையாவே ஊற்றிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு மாவு நல்லா வெந்து உங்களுக்கு பணியாரம் திருப்புறதுக்கு நல்லா வரும். ஸோ அந்த எண்ணெயை வச்சு நீங்கள் அடுத்தடுத்த பணியாரம்லாம் கரெக்டாக போடலாம். நல்லா ஈவனாக வரும் எடுக்கிறதுக்கு. இப்போது இது கொஞ்சம் நேரம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி விடலாம். இப்போ பாருங்கள், எனக்கு ஈவனாக நல்லா எடுக்க வருது. ஸோ ஃபஸ்ட்டே நீங்கள் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக போட்டு நல்லா கல் சூடானதுக்கப்புறம் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக எடுக்க வரும். அடுத்தடுத்த பணியாரமும் உங்களுக்கு நல்லாவே வரும். இல்லைனாக்கா கல்லில் ஒட்டிக்கிட்டு திப்பி திப்பியாக வரும். இப்போது எனக்கு ஓரளவுக்கு எல்லாமே வெந்துருச்சு. நான் திருப்பி போட்டிருக்கேன். இப்போ இன்னொரு சைடு வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம் வெளியில். அவ்வளோதான், ஒரு சூப்பரான பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டிடி ஷைன் ரெசிபீஸ் அண்ட் டிப்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் இதே மாதிரி நிறையா பணியாரம் ரெசிபி போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு திரும்பவும் ஒரு புதிய ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.